friends, welcome back to my channel. I hope you all doing well and staying safe. போன வீக் நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான Q&A சீரிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலையும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் என்கிட்ட கேட்டிருந்த சில கொஷின்ஸ்க்கான ஆன்சரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி யூடியூப் ஆர் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுங்கள். நான் 1 இயர் ரிப்பீட் பண்ண போகிறேன். இந்த லீவில் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்ல. கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் படிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா தான். கொஞ்சம் சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கள். நானும் ஃபிசிக்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே என்னோடய ஃபார்முலா ஷீட்டை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா படிக்கக்கூடாது. முதல்ல பேசிக் கான்செப்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபார்முலாஸ் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா ஃபார்முலாவும் மெமரைஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபார்முலாவே போடுங்க. ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷனே கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லெசன் முடித்ததுக்கப்புறமும் நல்லா அந்த லெசனில் உள்ள கான்செப்டில் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் படிக்கலாம். ஃபுல் ஃபார்முலாவே ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ரிவிஷன் டைமில் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், போவி அக்கா எல்லா வீடியோலையும் ஏதோ எழுதிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன தான் எழுதுறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் இது வரைக்கும் உள்ள எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து பயாலஜி NCERT முடிச்சுட்டு அதில் உள்ள நோட்ஸ் தான் எழுதிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் கொஷின், அக்கா வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வி புவனேஸ்வரி. ஃபாதர் நேம் இஸ் வெங்கடேஷ பெருமாள். மதர் நேம் இஸ் ஜெயலக்ஷ்மி. Next question, physics question chapter wise DC Pandey or NCERT at your fingertips, which is great. ஆக்சுவலாக DC Pandey அண்ட் NCERT at your fingertips ரெண்டுமே நல்லதாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் பேசிக் லெவல்லேருந்து போகிறீங்க அப்படின்னா NCERT at your fingertips யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க அந்த கொஷின் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் பேசிக் லெவலான கொஷின்ஸாக தான் இருக்கும். இல்லை இப்போ நான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகிறேன், ஆல்ரெடி எனக்கு எல்லா கான்செப்ட்டும் தெரியும், நான் பேசிக் லெவலான கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா DC Pandey ஆர் HC வருமா போங்க. நான் ப்ரிப்பரேஷனே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எது வாங்கலாம், இப்போ தான் புதுசாக வாங்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சு படிங்க. நான் இப்போ சொன்னதில் எது வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரே மெட்டீரியல்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு மெட்டீரியல் ட்ரை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வந்து வேறு மெட்டீரியல்ஸ்க்கு போகாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கான டைம் தான் ரொம்ப அதிகமாகும். நெக்ஸ்ட் கொஷின், ஹவு டு ஈஸி ஸ்டடி ஃபார் ஃபிசிக்ஸ்? உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் மேத்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு வீடியோவாச்சோ இல்லை ஒரு கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா கோச்சிங் சென்டரில் இல்லை ஆன்லைனில் தான் படிக்க போகிறீங்கன்னா ஆன்லைன் கோச்சிங்காக யூடியூப் பார்த்து நீங்கள் கான்செப்ட்ஸில் கிளியராக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் NCERT ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய தப்பு வரதான் செய்யும். தப்பு வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். கான்செப்ட் புரியுதா, இல்லை கொஷின் ரீட் பண்ணுறத தப்பு பண்ணியிருக்கீங்களா, ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தப்பு பண்ணியிருக்கீங்களான்னு அனலைஸ் பண்ணி திரும்ப அதே கொஷின்ஸையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபிசிக்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். அடுத்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் வந்து, சிஸ் நீங்கள் மாஸ்டரிங் மைண்ட்னு ஒரு மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, அதோட லிங்க் வேணும். ஆர் டெலிகிராம் எந்த சேனலில் டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சிஸ். நான் யூஸ் பண்ணுற இந்த சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்லே அப்லோட் பண்ணிட்டேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கிளாஸ் 11, கிளாஸ் 12 உள்ள எல்லா லெசன்ஸ்க்குமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Next question, sister add polls in our channel regarding PYQs of biology. கண்டிப்பாக வந்து போல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். கொஞ்சம் எல்லோரும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஒரு அக்டோபர், நவம்பர் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம போல்ஸ் க்ரியேட் பண்ணி கொஷின்ஸ் கண்டக்ட் பண்ணோம்னா அது இன்னுமே எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணி ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக போல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஃபிசிக்ஸ்க்கு பர் சாப்டர் எவ்வளோ கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கா? அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறது அண்ட் சால்வ் பண்ணுறது ஃப்ரம் பேசிக்ஸ், எனி டிப்ஸ் ப்ளீஸ். அண்ட் MCQஸில் எதில் சால்வ் பண்ணுறீங்க? புக் நேம் ஆர் ஆன்லைன் வெப் பேஜ் நேம் ப்ளீஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணாலுமே அதுக்கு வந்து ஆன்சர் தப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு கொஷின் ஆன்சர் எழுதிப்பீங்க, அங்கே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கொஷின் தப்பு பண்ணுறீங்களோ திரும்ப அதே கொஷின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க.
ஒரு லெசனை நீங்கள் இப்படி கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட்டு சிலபஸை முடிங்க. சிலபஸ் முடிச்சுட்டு ரிவிஷன் டைமில் நீங்கள் எவ்வளோ கொஷின் வேணாலும் ஃபிசிக்ஸில் சால்வ் பண்ணுங்கள். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 200 கொஷின் 300 கொஷின் போடுறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு லெசன் முடிக்கவே கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் ஆகிடும். அப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஸ்டார்டிங்கில் ஒரு 100 கொஷின் மேக்ஸிமம் வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ரிவிஷன் டைமில் எவ்வளோ கொஷின்ஸ் வேணாலும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி படிக்கிறதுனா அதே தான். ஃபஸ்ட்டு பேசிக் மேத்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் ஃபார்முலா ஷீட், என்சிஆர்டி, நெக்ஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதை அனலைஸ் பண்ணுங்கள். நான் சால்வ் பண்ணுற கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இது புக்ஸாக கிடச்சா நல்லாயிருக்கும், அவ்வளோ தூரம் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடுற அளவுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது புக்காகவுமே இருக்குது. நான் இந்த புக்ஸோட லிங்க்ஸையும் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்லே வாட்ஸ்அப் சேனல்லே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், அக்கா ஒய் டு யூ சூஸ் ஜைலம் ஓவர் வேதாந்தோ? இது என்கிட்ட இன்ஸ்டாவில் 2 பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஜைலம் வந்து ஆல்ரெடி போன இயர் படிச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால நான் ஜைலம் சூஸ் பண்ணேன். வேதாந்தம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் 2 இயர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து அங்கே படிச்சிருந்ததாக சொன்னாங்க, இன்ஸ்டாவில் பேசினவங்க. அவங்கக்கிட்ட கேட்டப்போ வந்து ரொம்ப ஹை பேயில் உள்ள கோர்ஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் லோ பேயில் ஒரு 6000 12,000 இருக்கிற கோர்ஸ்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து 48,000 உள்ள கோர்ஸ் வாங்கி படித்தாங்களாம். ஸோ அந்த கோர்ஸ்லாம் ஓரளவு நல்லா தான் நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே ஆன்லைன் கோச்சிங் ஆர் ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் அதை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு எப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி நடத்திருக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி சேர்ந்துருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி சேருங்க. நெக்ஸ்ட் கொஷின், சிஸ்டர் போர்ஷன் எப்போ முடிப்பீங்க அண்ட் 1 வீக்கில் எவ்வளோ லெசன் படிப்பீங்க? நான் போர்ஷன் வந்து நவம்பர் ஆர் டிசம்பருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். அண்டு ஒரு வீக்கில் எவ்வளோ லெசன் படிப்பேன் அப்படின்னா அந்த லெசனோட லென்த்தை பொறுத்து அண்ட் அந்த வீக்கில் எனக்கு இருக்கிற ஒர்க்கை பொறுத்து இருக்கும். மேக்ஸிமம் ஒரு வீக்கில் ஒரு 3 லெசன் அப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். லெசன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு லெசன் 10 டேஸ் கூட போகும். அண்டு ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க் அந்த வீக்கில் இருந்துச்சுன்னா கூட ஒரு 10 டேஸ் அப்படி போகும். ஸோ ஆவரேஜாக ஒரு வீக்கில் ஒரு 3 லெசன் அப்படி வச்சு கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அண்டு நவம்பர் ஆர் டிசம்பர் எண்டுக்குள்ளே சிலபஸை முடிக்க பார்ப்பேன். நெக்ஸ்ட் கொஷின், அக்கா என்சிஆர்டி புக்ஸ் ஃபிசிக்ஸ் வாங்கியிருக்கேன், எப்படி படிக்கிறதும் ஒன்றும் புரியலை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அது படிக்கிறதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸில் உள்ள லைன்ஸை படிங்க, ஈஸியாகவே புரியும். எடுத்தோடனே என்சிஆர்டி புக்கு போய் படிக்காமல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி புக்கு படிச்சிங்கன்னா நல்லா புரியும். நெக்ஸ்ட் கொஷின், செல்ஃப் ஸ்டடிக்கு எந்த டெஸ்ட் சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம்க்கா? இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சாப்டர் வைஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீட் ப்ரிப்போர்டு டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இல்லை இல்லை மார்க் டெஸ்ட் டைமில் தான் எனக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னே நானும் எப்படி வாங்குவேன், அப்போ வாங்கும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட், நீட் சிலபஸ் எங்கே பார்க்குறது? நீட் சிலபஸை வந்து நான் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலே அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், என்சிஆர்டி புக்ஸ் தமிழில் கிடைக்குமா? என்சிஆர்டி புக்ஸ் வந்து நீங்கள் தமிழில் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதை விட ஏதாவது கோச்சிங் சென்டர்ஸில் வந்து நீங்கள் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆன்லைனில் வாங்குறதை விட கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் தமிழ் மீடியமுக்கு. நெக்ஸ்ட் கொஷின், ஹலோ அக்கா, இந்த இயர் நீட் இருக்குமா அக்கா, கேன்சல் பண்ணிடுவாங்களா? நீட் 2025 கண்டிப்பாக நடக்கும். எப்படி சொல்கிறேன்னா ஆல்ரெடி எல்லா கோச்சிங் சென்டர்ஸ்லேயும் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி வந்து அவங்க நீட் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா 1 or 2 இயர் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஏன்னா 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னுலாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. நீட் 2025 கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட் கொஷின், நீங்கள் புக்ஸ் வாங்கினா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுங்க அக்கா. சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய பேர் வந்து என்சிஆர்டி புக்ஸோட லிங்க்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி வந்து எனேபிள் ஆகாததுனால யூடியூப்பில் என்னால் எந்த லிங்க்குமே கொடுக்க முடியலை. இப்போ தான் நமக்கு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடித்தோடனே நான் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் என்சிஆர்டி புக்ஸோட லிங்க்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்க பிடிஎஃப் வந்து புக்காக கிடைக்குதுன்னு சொன்னேன், அந்த புக்ஸோட லிங்க்ஸும் கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லலாம் என்னால் எந்த லிங்க்கும் கொடுக்க முடியாது. சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் 3தோட லிங்க்குமே இருக்குது.
அப்படி உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஹைலைட்டட் ஸ்டோரி இருக்குல்ல, அதுலேயும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஃபீச்சர் எனேபிள் ஆகிற வரைக்கும் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் தான் நான் எந்த லிங்க்ஸ்னாலும் கொடுப்பேன். நெக்ஸ்ட் கொஷின், பேசிக்ஸ்க்கு எந்த சேனல் பார்க்குறீங்கக்கா? பேசிக் மேக்ஸுக்கு வந்து பிரைனி மெடிக் நீட் தமிழ் அந்த சேனல் தான் பார்க்குறேன். அதில் ஒரு 4 லெக்சர்லேயே பேசிக் மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க அந்த சார். அந்த சேனல் நல்லாயிருக்கு. பேசிக் மேக்ஸுக்கு நான் அதுதான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அதிகமாக என்கிட்ட சொல்கிறது வந்து டெய்லி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். டெய்லி வீடியோ போட முடியாததுக்கு ரீசன் என்னென்னா, எல்லாமே வந்து நானே தான் செய்யணும். வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அண்ட் கமெண்ட் ரீட் பண்ணுறது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, இன்ஸ்டாவில் யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே வந்து நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் டெய்லி வந்து வீடியோஸ் கொடுக்க முடியலை. அண்ட் ஸ்டடீஸ் வேறு இருக்குது, அது இல்லாமல் வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாமே பார்க்கணும். ஸோ அதனால் டெய்லி வீடியோஸ் கொடுக்க முடியலை. ஆனால் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் சண்டே மார்னிங் 6 AM கண்டிப்பாக நம்ம வீடியோவை நீங்களே இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் கேரண்டீடாக சொல்லுவேன். அண்ட் வீக்லி ஒன் ஷார்ட்ஸும் போடுவேன். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருது. அண்ட் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணும்போதுமே நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் நானுமே இது வரைக்கும் வந்து எந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணாமல் போனதில்லை. அண்ட் எனக்கு இன்ஸ்டாவில் கேட்குற எந்த கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணாமல் இருந்ததில்லை. எல்லாமே நானே பார்க்குறதுனால கொஞ்சம் லேட்டாக ஆகும் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ வரைக்குமே நான் கேட்ட எல்லா கொஷின்ஸுக்குமே இது வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டவுட்ஸுமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். நீட் 2025 நீங்கள் என்ன மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? அண்ட் உங்களோட ட்ரீம் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு தான் போகணும். அண்ட் அதை பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல எந்த மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்பவே டைம் எடுத்து எஃபெக்ட் எடுத்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம சேனலில் ஸ்டடி ரொட்டீன் வ்ளாக்ஸ் வரும். அண்ட் மறக்காமல் சண்டே மார்னிங் 6 AM நம்ம வீடியோஸை பாருங்கள். அது உங்கள் எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதே போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நான் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.